பாடகர் பி ஜெயச்சந்திரன் காலமானார். பசுமையான கானக்குரல் நின்றுவிட்டது. அழியாத மெல்லிசை பாடல்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் வசந்தத்தை வீசிய குரல் இன்று ஒலிக்க மறந்துவிட்டது. பி ஜெயச்சந்திரன் 80s சினிமா பாடல்கள், பக்தி மற்றும் மெல்லிசை பாடல்கள் மூலமாக இதயங்களை தொட்ட அவரது ஆழமான குரல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றது. தமிழ் மட்டுமன்றி பல மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் ஜெயச்சந்திரன். மனைவி லலிதா, மகள் லட்சுமி, மகன் தினநாதன் ஆகியோருடன் வசித்து வந்தவர். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகர் நேற்றிரவு 7:55 மணியளவில் காலமானார் என்று மருத்துவமனை தெரிவித்தன. வியாழக்கிழமை அவரது வீட்டில் மயங்கி விழுந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர் வியாழக்கிழமை திருச்சூரில் காலமானார். இசை மீதுள்ள ஆர்வத்தால் அவரது அண்ணன் சுதாகரன் இசை தந்தையாக இருந்து அவருக்கு வழிகாட்டினார். இசை ஆசிரியர் KV ராமநாதனிடம் முறைப்படி சங்கீதம் கற்றவர் 6 வயதிலேயே மிருதங்கம் வாசித்து பல இசை போட்டிகளில் வெற்றி பெற்றார். 1986ஆம் ஆண்டு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை வென்றார். மலையாள சினிமாவுக்கு அவர் செய்த பங்களிப்பை பாராட்டி 2020ஆம் ஆண்டில் அவருக்கு JC டேனியல் விருது வழங்கப்பட்டது. கேரளாவில் 5 முறையும் தமிழ்நாட்டில் 2 முறையும் மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார். விலங்கியல் பட்டம் பெற்றவர். செமஸ்டராக சென்னையில் வேலை பார்த்தவர். அப்போதைய திரைப்பட இயக்குனர் வின்சென்டை சந்தித்த போது சினிமாவில் பாடும் வாய்ப்பை பெற்றார். 1967இல் பிரேமா என்ற பாடையுடன் இணைந்து முதல் மலையாள பாடலை பாடினார். ஜெயச்சந்திரன் MGR, சிவாஜி, ஜெமினி கணேசன் உள்ளிட்டோருக்கு குரல் கொடுத்திருக்கிறார். MSV முதல் GV பிரகாஷ் வரை ஏராளமானவருடன் பணியாற்றிய பெருமை மிக்கவர். காதல் பாடல் மட்டுமல்ல, சோக பாடல்களாலும் நெகிழ வைத்து கண்ணீரை வரவழைத்தவர். இன்று அவரது குரலின் மூலமாக அழியாத சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார்.